ஹாய் ஆல், வெல்கம் டு வேதாந்த் பார்த்திபன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னா, இட்லி மிளகாய் பொடி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். இந்த கப்பில் வந்துட்டு 2 கப் வெள்ளை உளுந்து, 1 கப் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, வெள்ளை எள்ளு, ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம், வரமிளகாய், உப்பு. ஃபஸ்ட் கமெண்ட்டில் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பின்னும் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து வரமிளகாவை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நான் வந்து 25 எடுத்திருக்கேன். காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளை உளுந்தை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக தான் வறுக்கணும், ஒன்றா வறுக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குக்கிங் டைம். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட பொட்டுக்கடலை இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மிளகு, ஜீரகம் இது ரெண்டும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்கோம். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, தனித்தனியாக தான் எல்லாத்தையும் வறுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டைமில் குக் ஆகிடும்னு சொன்னேன். ஒன்று வந்து சீக்கிரம் வந்துட்டு ட்ரை ஆகிடும், இன்னொன்று வந்து லேட் ஆகும். அதுக்காக தான். அப்போ வந்து ஒன்று கருகின மாதிரி ஆகிடும், ஒன்று அப்படியே இருக்கும். அதுக்காக இப்படி தனித்தனியாகவே நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளும் பெருங்காயமும், அதோடையவே வந்து சூட்டோடு நம்ம கல்லுப்பு கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அது அளவு போட்டுட்டு இப்போதைக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வேணும்னா லாஸ்ட்டாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ வந்துட்டு இப்போது நம்ம வறுக்கிற ஐட்டம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து காய வச்சிடணும். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம வரமிளகாயை ஃபஸ்ட்டு போட்டுடுறோம். அப்போ ஒன்றா போட்டோன்னா சீக்கிரம் கிரைண்ட் ஆகாது. இந்த மாதிரி 2 டைம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 80% நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு, பெருங்காயம், உப்பு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கொஞ்சம் ஹை பல்ஸில் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான இட்லி மிளகாய் பொடி ரெடி. இப்போது நம்ம மிளகாய் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழந்தைங்க சாப்பிட போகிறாங்க அப்படின்றனால கம்மியாக சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து ரைஸோடையும் நல்லா சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை ரெண்டோடையும் செம்மையாக இருக்கும். இது வந்துட்டு ஹைலி ப்ரோட்டீன் ரிச்டு ஃபுட்டு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாக டால் தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.